இது பார்த்துட்டீங்கன்னா பாம்பு மேம், திஸ் இஸ் ரியல் ஸ்னேக். இது பாருங்க, பாம்பராண்டி, பாப்பராண்டி, எட்டுக்கால் பூச்சி, கருப்பம்பூச்சி பெருசு, இதெல்லாம் என்னன்னா பயங்கரமான முதல கறி. அப்புறம் ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்ட உடனே, உனக்கு என்னடா அப்பா அம்மா காசில் வாழ்கிறா அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படியே கேட்டாது. 2019 அப்புறம் நான் வீட்டில் ஒரு காசு வாங்குறது இல்லை. ஆக்சுவலாக நான் வேறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ட் டைமில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி அதை வர காசு வச்சு தான் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். தவிர எனக்கு எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங் ஆச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு இந்த கேமரா வாங்குறது கூட 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷமாக ட்ரை பண்ணி இப்போ தான் என்னால் கேமரா வாங்கி ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. ஸோ கைஸ் கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஒன்றும் எனக்கு ஏன் ட்ராவல் பண்ண ஆசை வந்துச்சு, நான் சின்ன வயசுல நிறைய ஹாலிவுட் மூவி பார்ப்பேன். ஸோ மூவி பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணும் நம்ம ஏன் வந்துட்டு இந்த ஊருக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2020 ட்ரை பண்ணிருந்தேன். பட் ஏஜ் பார்த்ததுனால இப்போ எனக்கு வயசு 23. அதனால எனக்கு கரெக்டான டைம் வந்ததுனால சின்ன சின்ன கண்ட்ரீஸில் ஒரு ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது. அப்படி கமெண்ட் பண்ணது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நான் சம்பாரிச்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ, பட் நான் வேறு ஒர்க் பண்ணுறேன். பட் பார்ட் டைம் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி அந்த வர காசு கொஞ்சம் எடுத்து வச்சு தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொன்று, இந்த வீடியோஸ் எதுக்கு நான் போடுறேன்னா, நான் சீப்பாக ட்ராவல் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்களும் கண்டிப்பாக சீப்பாக ட்ராவல் பண்ணணும். ஸோ நான் எங்கெங்கே போகிறனோ என்னென்ன பண்ணுறனோ அது வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எடுத்து போடுறேன் என்னோட ஹாப்பினஸ்க்காக. பட் எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் வீடியோஸ் போடுறேன். ஸோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும். நான் நிறைய கண்ட்ரீஸ் நீ ஃபியூச்சரில் போவேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பார்த்துட்டீங்களா, ப்ளீஸ் நோ செக்ஸ் இன் ஆல் ஏரியா. ஸோ இது பெரிய சம்பவம். இங்கே வெளியே போய் சொல்கிறேன். கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நோ செக்ஷன் ஆல் ஏரியான்னு போட்டிருக்காங்களே. ஸோ அது வந்துட்டு பொண்ணுக்கு பையனும் கிடையாது. பையனும் வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா பையனும் வந்து அங்கங்கே உமா கொடுத்துட்டு நின்றுருக்கானாங்க. அதை ஒரு அசிங்கம் பண்ணிக்கிட்டு. அதனால பார்த்துட்டிங்கன்னா அவங்க அது தெளிவாக போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பார்த்து நான் போய் ஓப்பனாக கேட்டுட்டேன், இப்படி போட்டுருக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அதனால தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஃபாரினர்ஸ் எப்படின்னா இங்கே போகலாம் அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க. கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா ராபிட்டோவில் போக போகிறோம். என்னடா தாய்லாந்து ராபிட்டோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ராபிட்டோ மாதிரி இங்கே பைக் டாக்ஸி இருக்குது, போல்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராப், ரெண்டுலேயுமே பைக் டாக்ஸி இருக்குது. ஸோ வந்து 7 கிலோமீட்டர் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். 7 கிலோமீட்டருக்கு பார்த்தா 28 பாட். நம்ம ஒரு காசுக்கு பார்த்தா 70 ரூபா கிட்ட வருது. ஓகே தானே? ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காரு, பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியுதா, வந்துட்டு இருக்காரு தலைவர், பக்கத்தில் வந்துட்டாரு. பட் இதில் ஓடிபிலாம் கிடையாது. ஏறும் போவோம் தான். ஸோ கைஸ் இங்கே பாருங்க, பயங்கரமான ஒரு புத்திசம் கோயில் இருக்கு. ஆக்சுவலாக வரப்போ பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ நான் அந்த பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தலைவர் வரட்டும். கைஸ் தலைவர் வந்துட்டாரு கிட்ட. எஸ், திஸ் ஒன் ஓகே. ஓகே டன். நான் கோயம்புத்தூர் சென்னை போனால் ஆல்மோஸ்ட் அப்படின்னா பைக் டாக்ஸி தான். ஏன்னா நம்ம ரொம்ப சீப்பாக செலவு பண்ண நினச்சி பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஜாலியாக தான் இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டீஃபன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாண்டில் இருக்கோம். தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா இது 3வது வீடியோ. இது காசோன் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரியா. இது இங்கே வந்துட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி தான். இங்க ட்ரெஸ், ஃபுட்டு, கிட்டு பயங்கரமா இருக்கும். இங்க அதிகமா வந்து நம்ம சைனா சைட்ல இருக்கிற எல்லா ஃபுட்டுமே இங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நான் கூகுள்ல பார்த்தப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பார்ட்டி பயங்கரமான கூத்தா இருக்கும். ஆமா, சரி நம்ம மார்னிங் டைம் வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மார்னிங் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஃபுட்டு இருக்கும். அப்புறம் வந்து மசாஜ் இங்க ரொம்ப சீப்பு. 1 ஹவருக்கு பார்த்துட்டா 500 ரூபா கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது நம்ம ஊர் கம்பேர் பண்ணால் தாயோ மசாஜ் இங்கே சீப்பு தான். ஸோ அது இல்லாமல் இங்கே ஃபுட்ஸு ட்ரெடிஷ்னலோட ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. ஃப்ளோட்டிங் போட், இது how much is pack? Taxi. How much? How many people? Only me. 500 baht. 500 baht. Yeah, go and back. Per day or how many hours? Diving 1 hour. 1 hour. அவர் 500 பாட்டுன்றாரு. 500 பாட்டுன்னா நம்ம ஒரு காசுக்கு 1000 ரூபா, சுத்தி காட்டுறதுக்கு 1000 ரூபா கேட்கறாரு. அது ரொம்ப அதிகம் தான். இங்க சரண் பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது டக் டக்
டக் டக்கு டுவான்னு தெரியலையே. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கே பயங்கரமான ஃபேமஸு. ஸோ கேர்ள்ஸு கப்புள்ஸ் வந்தால் பயங்கரமாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா ட்ரெஸ்ஸு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கலாம் இங்கே. ஸோ நிறைய ட்ரெஸ். Very good. திஸ் இஸ் ஸ்னேக். ரியல் ஸ்னேக். Real. Guys, இங்க பாருங்க பாம்பு. This is how much? 500. 500 baht. Yeah, this one 100 baht. 100 baht. Guys, பாத்துட்டீங்களா பாம்பு வச்சிருக்கானுங்க. பாம்பு அப்புறம் தேல் வச்சிருக்கானுங்க. பாம்பு 500 ரூபா 1000 ரூபா சொல்றானுங்க. Oily rice. This one. Is it rice? Yeah, rice. Okay. Vegetarian? Yeah, I have flavor. Yeah, pork, chicken, Pork. fish, seafood, Okay, this is chicken. chicken. Yeah. Chicken. Okay. Beer. Drink. Yeah. Okay, it's water is enough. Water is enough. Only chicken. Don't put pork. Only chicken. Only chicken. Okay. நம்ம சிக்கன் மட்டும் போட சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம போர்க் சாப்பிட மாட்டோம்ல. பார்ப்போம் இங்கே எவ்வளோ ரேட்டு வருது பார்ப்போம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பரவாயில்ல. எஸ் இங்கே சிக்கன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சரி நமக்காக தான் சமைக்கிறாங்க. எல்லாம் அரைச்சி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக அரைச்சி வச்சிருக்காங்க. கைஸ் இதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் வித் ரைஸ். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரைஸ் இத்துன்னு வச்சு கொடுத்துருக்கானுங்க. நல்லா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இனிப்பா இருக்கு. சாஸ் போட்ட மாதிரி கொஞ்சம் இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. நான் எவ்வளவு பாட்டுன்னு தெரியல. அது 200 ரூபா வருமோ? போது ரொம்ப இனிப்பா இருக்கு. எனக்கு இது ஒரு நல்லா இருக்கு. பட் இனிப்பா இருக்கு. இதுக்கு பில்லு எவ்வளோன்னு தெரியல. பார்ப்போம் எவ்வளோ வருது. பில்லு கொண்டு வரான். 120. ஓகே, 1 செகண்ட். கைஸ் 120 பாட். அப்பனா நம்ம ஊர் காசுக்கு ஒரு சாப்பாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 ரூபா சாப்பாடு, 40 ரூபா வாட்டர் பாட்டில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். ஃபைனலாக மத்தியானம் சாப்பாடு, காலையில் சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு ரொம்ப அதிகம் தான் ரேட்டு. பட் எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கல. யா திஸ் ஒன். One coconut shake. How much? 60 baht. 60 baht. ஓகே, எடுக்கலாம். கோகனட் சர்பத்து, சரி கோகனட் ஷேக் 60 ரூபா. 60 பாட் 120 ரூபா. பெருசா நல்லா இல்லை. சப்புன்னு இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த காசோன் ஸ்ட்ரீட் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பகலில் பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் எப்படி இருக்குன்னு சேர்ந்து பார்க்கலாம். வேற லெவலாக இருக்கு. ஸோ இப்போதான் உள்ள வந்த உடனே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா போர்க்கு இதெல்லாம் நைட்டோட இது பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஷாக். ஆக்சுவலாக வந்து நீ உள்ளே போக போக என்னென்ன இருக்க போகுன்னு தெரியல. இட்ஸ் ஆசம். வேற லெவல். கைஸ் உள்ள வந்த உடனே நான் என்ன இருக்கும், காலையில என்ன இல்லைன்னு ஃபீல் பண்ணணும். கைஸ் இங்க பாத்தீங்களா, இது வந்துட்டு என்னது, என்ன பூச்சி மறந்து போச்சு, கருப்பம்பூச்சி மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தேல். இது வந்து
ஐயோ பேர் டக்குனு வர மாட்டேங்குது. அது எட்டுக்கால் பூச்சி. இது பார்த்தீங்கன்னா பாம்புராண்டி. ஐயோ பாம்பு. எடுத்துட்டு இருக்காரு வீடியோ. சரி இது பாம்பு. இது பாருங்க அந்த இது பார்த்துட்டீங்கன்னா அந்த மண்புழு மாதிரி இருக்கும். அது இது கருப்பாம்பூச்சி. பாருங்க புழு பொடிச்சு கொடுக்குறாங்க. கைஸ் சத்தியமா வேற லெவல் வேற லெவல். Oh, okay. Yes. This one, yes? Yes. So Perveris. Jai, Irman. Nice. Thank you. thank you. Very nice. கைஸ் இது பார்த்துட்டீங்கன்னா மேம் திஸ் இஸ் காக்ரோச். What? No cockroach. In the name grasshopper. ஓ ராக் ஷாப்பர். ஓகே இது மண்புழு. இது பார்த்துட்டீங்கன்னா இது நம்மளோட ஐயோ தேல் பாம்பு. மேம் திஸ் இஸ் Snake. ரியல் ஸ்னேக். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே ஓகே. இது பாருங்க பாம்புராண்டி. பாம்புராண்டி பேர் வாயில வரல. இது பார்த்தீங்கன்னா நம்ம மறந்த பஸ் டக்குன்னு. எட்டுக்கால் பூச்சி கரும்பூச்சி பெருசு. இதெல்லாம் என்னன்னே என்ன கரும்புனே தெரியல. பயங்கரமா இருக்கு. புழு. ஏ தேங்க்யூ மேம் தேங்க்யூ. 20 ரூபா நம்ம டிப் போட்டிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. 20 ரூபா நம்ம டிப் போட்டிருக்கோம். சரக்கடை. இது ப்ரான் பாருங்க ப்ரானு. இட்ஸ் ஓகே மேம். கைஸ் crocodile. முதல்ல அறுத்து வச்சிருக்கானுங்க. வீடியோ எடுக்கணும்னா இதாம்மா. பா பயங்கரமான முதல்ல கறி. பார்த்தாலும் காசு காசு போட சொல்லிட்டே இருக்கானுங்க. நான் பேசக்கூட உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஃபுல்லா காசு. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. இதெல்லாம் சாசேஜ் நினைக்கிறேன். ஃபுல்லா சிக்கன்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த முதல்ல பாம்புலாம் எடுக்கணும்னு வச்சுக்கோ 10 பாட்டாமா 20 பாட்டு 40 பாட்டுலாம் வாங்குறானுங்க. என்னால சரியா வீடியோ எடுக்க முடியுமான்னு கூட தெரியல. எல்லாருமே திட்டுறாங்க வீடியோ எடுக்காதீங்க எடுக்காதீங்க எடுக்காதீங்க. பாப்போம். ஆல்ரெடி பாப்போம். இங்கிலீஷ்காரங்க ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பார்ட்டி தான். கைஸ் ஃப்ரண்ட்ல ஒருத்தர் எப்படி இருக்கான் பாருங்க. கால் பாருங்க. ஃபுல் சவுண்டா இருக்கு. மசாஜ் இருக்கு. முட்டை வச்சதான் பண்றாங்க. தேல் தான் ஃபுல்லா தேல் தான். ஆக்சுவலா 2-3 கடை பார்த்து வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. வந்து சாப்பிடணும். சாரி தாத்தா. தேல் பாம்பு 2 fly cars has been
ஃபுல்லா இதான். ஃபுல் பார்ட்டி தான். பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ட்டி. இல்ல அங்க ஃபுல்லா பார்ட்டி தான். ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் கார் ஃபுல்லா இங்கிலீஷ் கார். கேட்குமான்னு கூட தெரியல. ஏன்னா ஃபுல் சவுண்டு எல்லாம் கார்பரேட் சாங் தான் ஃபுல்லாக. ஆக்சுவலாக இங்கே இந்த லேடி பாய்னு இருக்காங்க பாருங்கள், பயங்கர காசு வரப்போலாம் கை இழுத்து உள்ள வாடான்னு கூப்பிட்டே இருக்கிறானே ஃபுல்லாக. ஃபோனில் எடுத்துகிட்டு கோபுரம் ரெண்டையுமே எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா எது என் வாய்ஸ் விழுந்து எனக்கே தெரியல, அதனால தான் எடுத்துகிட்டு. இதெல்லாம் என்ன சாசேஜ்னு தெரில, செம்மையாக இருக்குது. என்னன்னு தெரியல, வந்து பார்க்கணும் அவன். So this is full of chicken. Guys, இதை சாப்பிடலான்னு இருக்கோம் சிக்கன். நம்ம இது ஒன்று கேட்டிருக்கோம். மேம், திஸ் இஸ் ப்ரான். Yeah, this one. கைஸ், இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம். சிக்கன் தான். சிக்கன் இதில் பீஃப் போர்க்குன்றாங்க. எனக்கு ஃபுல்லாக இதுதான் வேணும். நான் வந்துடுறது சாப்பிடாம போகக்கூடாதுல்ல.
வாங்கிட்டோம். அந்த 3 இதை வாங்கியிருக்கோம். ஸோ செம்ம காரமாக கேட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நின்று தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ கைஸ், ஃப்ரைடு சிக்கன் ஒன்று. எல்லாமே சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே வந்து சும்மா போகக்கூடாதுல்ல. சரி, நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றோம். போருக்கு இருக்கல, அதே சாப்பிடுறோம். யா யா காசு கொடுத்துடலாம். தேங்க்யூ கைஸ். வாங்கிட்டோம். காரமா ஃப்ரைடு சிக்கன் 40 ரூபா. நிறைய விஷயம் செம்மையாக இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காசு, எது எடுத்தாலும் காசுன்னு இருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக முதல்ல கறி. வீடியோ திட்டான, வீடியோ எடுக்கக்கூடாதாமா. இதில் என்னன்னு தெரியல. ஏதோ காப்பிரைட்ஸ் ஆயிருமோ. காய்ஸ், முதல்ல கறி எடுக்குன்னா 10 பாட்டு போடணுமாமா. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ காப்பிரைட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் அந்த படத்தோட சாங்கு தான். என்ன பண்ணுவோம் தெரியல, டப் பண்ணால் கூட சரி விழுகாது நினைக்கிறேன். பட் பயங்கர என்ஜாய்மெண்ட். நைட் லைஃப்னால் இதுதான். இதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு பிளாஸான்னு ஒன்று இருக்குது, அங்கே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்து அங்கே தான் போக போகிறேன். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே தான். நான் பேசுறது கூட கேட்குமான்னு கூட தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான சவுண்டு. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்கணும். இப்போ கோபால் எடுத்துட்டு அடுத்த ஃபோனில் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் எடுக்கிறப்போ. என்ன பண்ணுறேன்னு தெரியல, கசன்னு இருக்கனால என்னால் சரியாக பேசக்கூட முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. இங்கே ஃபுல்லாக பொண்ணுங்க தான். கைஸ், இப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நானா பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அந்த ப்ராஸ்டியூட்ஸ் அது இது ஏகப்பட்ட. வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அங்கே போய் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். டப்புன்னு பார்த்தா ஒரு லேடி நிற்க வச்சு பிடுங்கி வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி. இது வந்துட்டு தடை செய்யப்பட்ட பகுதி, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிங்கி விட்டு கேமராலாம் இது பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. மைண்ட் அப்செட். இப்போ வந்து உட்காந்துட்ருக்கேன். ஓகே கைஸ், பாய்.